வெயிட் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில். அதனால் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக ஒரு கல் சேர்த்துக்கிறேன் வலைக்கு. கல் சேர்த்தா வந்து கொஞ்சம் உள்ளே ஓடும் வலை, தரையில் ஓடுறதுக்காக பண்ணுறேன் இந்த வலையை. ஸோ பாருங்கள் அதை வலை எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கீழே தரையில் ஓடுறோம், ஒரு சைடு பாருங்க வலை இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். வலையில வலையை கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுறோம் நம்ம. அப்போ தான் நாளைக்கு நைட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணி இருக்கும். நம்ம அந்த டைம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நைட்டு போட்டு பார்த்துக்கலாங்களா? கடவுள் இறக்கி வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். வலையில் அப்படியே எப்படி விஷயம் அப்படியே சுற்றினா ஆகிடும், அப்படியே நீட்டாக ஆகிடும். நாங்கள் வளைக்கிறது அப்படியே விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஓல்டு நெட்டு, அது வந்து புது நெட்டு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கடலில் விட போகிறோம். இந்த ஓல்டு நெட் வந்து மோட்டார் போட்டில் மாட்டி டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால இப்போ புது நெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம கடலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோனை. அதனால் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு வந்துட்டுக்கப்புறம் எவ்வளோ மீன் வந்துருக்குன்றதை காட்டுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.